விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கீங்க. மக்களுக்கு நல்லது செய்வீன்றதை நம்புகிறோம். ஏன்னா மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நாங்கள் வாங்கின ஓட்டுகளில் எங்கள் கூட்டணி கட்சிகளில் தான் நீங்கள் ஆட்சி அமைந்திருக்கீங்க. இல்லைன்னா நேராக ஆளுநர் ஆட்சி தான் வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றக்காண்டி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் என்னாலும் எங்கள் மக்களின் முதல்வராக பார்க்குறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தான். அப்படின்ற போது அவர் செஞ்ச நலத்திட்டங்கள் தொடருவியன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் வந்தோன்னு என்ன சொல்கிறீங்க தெரியுமா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது முன்னாடி உங்களுக்கு தெரியாதா? கடைசியாக நிதி அறிக்கையில் சொல்லும் போது பட்ஜெட் பிப்ரவரி மாதத்தில் பண்ணாங்களே, அப்போ தமிழ்நாட்டோட கடன் சுமை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாதா? 10 லட்சம் கோடி. அது கடன் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்ற கடன் தானே இருக்குது. மீறியில் யாரும் வாங்க முடியாதுல்ல. அதில் போயிட்டு தானே இன்றைக்கி தமிழ்நாட்டு வளர்ச்சியை 11 புள்ளிக்கு மேலே இரட்டை இலக்கத்தில் கொண்டு வந்திருக்காரு. அவர் என்னென்ன இதில் வந்தார்? புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, கொரோனா காலகட்டம், இதெல்லாம் தாண்டி 11 புள்ளிக்கு வளர்ச்சியில் கொண்டு வந்திருக்காருல்ல. இப்போதே வந்திருக்கீங்க, உள்ளே போய் பாருங்கள், எப்படி செய்கிறான்னு கற்றுக்குங்க. உங்கள் அதிகாரிகள் இருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா அதிகாரியும் இன்றைக்கி மாற்றிருக்க மாட்டீங்கல்ல, பழைய அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. போகிற போக்கில் மக்கள்கிட்ட இப்போதே நீங்கள் ஏதோ ஒரு வழியில் என்னையை பொறுத்தவரை ஓட்டு மிஷினில் நீங்கள் களவாணித்தனம் பண்ணி உங்களை பிஜேபி ஜெயிக்க வைக்கணும்ன்றது தான் என்னோட கருத்து. இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தம்பி தங்கைகள் சரியாத அந்த குழந்தைகள் படம் பிடிச்சி நீங்கள் சொல்கிறீல்ல மாமா உங்களுக்கு நல்லது செய்வேன்ட்டு, அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என்ன நல்லது செய்ய போகிறன்றதை சொல்லி செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்போயே நழுவுற மீல்னு சொல்லுவாங்கள்ல, கடன் இருக்குன்னா நீங்கள் மாதம் 2500 தரமுன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடின்றது உங்களுக்கு தெரியாதா? தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே இதெல்லாம் சொல்கிறீங்க. 6 சிலிண்ட்ரு தரேன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடின்றது தெரியாதா? பெண்களுக்கானது எல்லா பேருந்தில் ஏறி கட்டணமில்லா பேருந்து பயணம் பண்ணலாம்னு சொல்லும் போது 10 லட்சம் கோடி கடன்றது உங்களுக்கு தெரியாதா? இப்போ முதலமைச்சர் வரும்போது ஏற்கனவே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருந்துச்சு. அதை தாண்டி தானே இன்றைக்கி கொரோனா காலகட்டம், புயல் வந்தது. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. அதை மீறி இரட்டிப்பு வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்களில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிர் விடியற் பேருந்து திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதுமை திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதவி, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் செஞ்சுருக்காரு. நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு 4-5 தான் சொல்லியிருக்கீங்க முக்கியமானது. அந்த 4-5 செய்கிறதுக்காக முயற்சி எடுங்க. இப்போ முதலமைச்சர் வந்திருந்தாருன்னா அந்த 14ஆம் தேதி 2000 ரூபா எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் ஏறி இருக்காதா? நீங்கள் 2500ன்னு சொன்னீங்கல்ல, அதை செய்யுங்க. முதல் கையெழுத்து அதை தான் எதிர்பார்த்தோம், அதை காணாம். நீங்கள் சொன்னீங்கல்ல டாஸ்மார்க்கு ஒரே கையெழுத்தில் பூட்ட வேண்டி தானே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல சாராய கடையை வச்சு தான் தமிழ்நாட்டுன்றது, பூட்டுங்க. நீங்கள் அது நல்லது செஞ்சால் வரையிருக்கிறோம், நாங்களே வரையிருக்கிறோம். அடைங்க. நாங்கள் அடைக்காத கடையை நீங்கள் மொத்தமாக அடைச்சிங்கன்னா சந்தோஷம் தானே. உங்கள் தற்கொலைகள் தானே குடிக்குதுங்க, அதை நிப்பாட்டலாம்ல. தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் அதை நல்லது செய்யலாம்ல. எண்ணற்ற பேர் இந்த குடியார குடும்பங்கள்லாம் அதை மாற்றத்துக்கு கொண்டு வரட்டும். தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பெண்கள்லாம் அவங்க ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. அதை எதிர்பார்த்தான். சொல்லாத ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்வாருன்ட்டு. நீங்கள் சொன்னதை செய்கிறதுக்கே நீங்கள் இப்போயே பின்னடிக்கிறீங்களே. ஓட்டு வாங்கி ஜெயிச்சு முதல் நாள்லேயே 10 லட்சம் கோடி என்னமோ இத்தனை நாளாக வரணுமோ வெளிநாட்டிலேருந்து வேற்றுக்கிரகத்தில் இருந்த மாதிரி இந்த 10 லட்சம் கோடி கடன் இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அரசியலில் இருக்க திமுக, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை எல்லாத்துக்குமே தெரியுமே. 10 லட்சம் அப்போ நீங்கள் உங்களால் முடியலைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நாளே இதெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்த அன்றைக்கே நீங்கள் இதை சொல்லக்கூடாதுல்ல. அதை உங்களுக்கு தெரியாத, அதுக்கு தான் உங்களை தற்கொலைன்னு சொல்கிறோம். தற்கொலை விஜய்ன்றது எதுக்கு பயப்படுறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கி மக்கள் ஃபுல்லாக ஐயோ தெரியாமல் ஓட்டு போட்டாங்களே, ஏன் பயப்படுறாங்க? ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பயத்தில் கிடக்குங்க. இந்த தற்கூரியை உங்கள் ரசிகர்கிட்டருந்து இன்றைக்கி தற்கூரியில் ஜெயிச்சிருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டேருந்து எப்படி இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோம்ன்றதான் எங்களுக்கு ஒரு கவலை. நீங்கள் நல்லது செஞ்சால் வரையிருக்கிறோம், கண்டிப்பாக வரையிருப்போம், எந்த மாற்றுக்கிறது இல்லை. எதை செஞ்சாலும் எதிர்த்து பேசுகிறவன் திமுககாரன் இல்லை. நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க, நல்லதுகளை செய்யுங்க, நிச்சயம் வரையிருக்கிறோம். இன்றைக்கி 200 யூனிட்டு இந்த எல்லாத்தையும் கட்டணம்லாம் சொல்லியிருக்கீங்க, அதில் நிச்சயம் வரையிருக்கிறோம். இது மாதிரி 2-3 முக்கியமான இதெல்லாம் செய்வேன்னு நினச்சோம். இது யதார்த்தமாக இருக்கிறது. ஏற்கனவே யூனிட் கொடுக்குறாங்க, அந்த அம்மையார் கொண்டு வந்தது, முதலமைச்சர் தொடர்ந்தார். இன்றைக்கி 200 யூனிட்டாக இருக்கீங்க. மற்றது நீங்கள் ஒரு 2-3 இதில் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கலாம்ல.
நீங்கள் சொல்கிறீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றது உங்கள் தற்குறிகள் தானே. சென்னையில் 43 வட்டச் செயலாளர் வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் நீங்கள் வந்தவனுக்கு முதல் கையெழுத்தை பிடிச்சி அவனை தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம்ல. அப்படி வாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நினைப்பியா அந்த பையன் செஞ்சதுக்கு நான் காரணம்னு. ஏதோ ஒரு மூளை முடுக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் நீங்கள் சொன்னீங்கல்ல. இன்னுமே அந்த அதிகாரத்தில் உட்காரும் போது தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். இன்றைக்கி அதை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ண வரல. இருந்தாலும் எதுவுமே தெரியாமல் நான் வந்து என் கையில் திடீர்னு முதலமைச்சரை கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்க வருங்க. இப்போயும் ஒன்று சேரம்ல. திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் நீங்கள் மைனாரிட்டி தான் கவர்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கிறது 120 இடம் 130 இடம் 140 இடம்னு சொல்லி அதே இடத்துல ஜெயிச்சலாம் நீங்கள் ஆட்சியை பிடிக்கலை. ஆட்சியை பிடிக்கவே முடியலை. எங்கள் கூட்டணி கட்சிகள் போய் முதலமைச்சரிடம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார்றீங்கன்னா நீங்கள் முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த அம்மையார் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி கட்சியை போட்டுருப்பாங்களா? ஏன் அதிமுக எம்எல்ஏகளை கொண்டு போய் புதுச்சேரியில் தங்க வைக்கலையா? இதெல்லாம் அதனால் யாருனாலும் அந்த பதவியில் உட்காந்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் 108 ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த 118ன்ற இலக்கு வந்தால் தான் நீங்கள் முதலமைச்சராக முடியும். அப்போ அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்ன்றது 11 இப்போ 13 கூட அந்த 13 சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சிக்காக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2, இஸ்லாமிய அமைப்புக்கு 2 அப்படின்றத கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற உறுப்பினர் திமுக காரன் அடிப்படையார் கொள்கையில் தெருவா தெரிஞ்சு உதயசூரியன் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு உழைச்ச அடுத்த தான் 11 சட்டமன்ற உறுப்பினர். குறைஞ்சபட்சம் ஒரு 9% 10% எங்கள் கூட இருந்த ஆளுங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கள் கூட ஆளுகள் நாங்கள் உழைச்ச ஆளுகள்கிட்ட தான் நீங்கள் ஓட்டு வாங்கி இன்றைக்கி முதலமைச்சர் உட்காந்துருக்கீங்க. தவிர புதுசாக வந்தோடனே நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் நாவடக்கம் தேவை. என்னென்னு யோசிச்சு பேசுங்க. போகிற வாக்கில் தெரியாதா? நேர்மையை பற்றி பேசுகிறீங்களே. உங்கள் செங்கோட்டையன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? நிதி மோசடியில், ஊழல் பண்ணதில், லாட்ரி சீட்டு ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் நேர்மையை பற்றி பேச போகிறீங்களா? நீங்கள் அமைச்சரவையில் நேர்மையான ஆள் கொடுத்துருக்கீங்களா? வாங்க பார்க்கதே முறை. நீ ஒவ்வொரு திட்டங்களை செஞ்சு நல்ல திட்டங்கள் செஞ்சால் கண்டிப்பாக வரவேற்போம். ஆனால் சும்மா போகிற போக்கில் ஏதோ ஒரு காரணம் காட்டி மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், மக்கள்கிட்ட இதனால தான் செய்ய முடியல அப்படி இப்படின்னு அடித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வெள்ளரிக்கைன்னு சொல்லல, உங்கள் சொத்து பட்டியலில் வெள்ளரிக்கை விடுங்க. பெத்த பிள்ளைக்கு நீங்கள் கடன் கொடுத்ததுன்னு சொல்லி காமிச்சிங்க. எவனாவது பெத்த பிள்ளைக்கு மகனுக்கோ மகளுக்கோ நான் கடன் கொடுத்தது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீங்கள் செஞ்சிய வாங்க. வந்த அன்றைக்கே உங்களை நிறையா பேசணும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாவடக்கத்துடன் சரியான இதுகளை சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க. உங்கள் ஆட்சி 5 வருஷத்துக்கு இருக்குமா? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சி என்றைக்கு எந்த நேரமும் இப்படிலாம் பண்ணீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. என்ன நாவடக்கத்தோட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிற மக்களே நீங்கள் செய்கிறத வச்சு மக்களே புரிஞ்சுக்கிறோன்னே நான் கடந்து போகிறோம். குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 வருஷமாவது நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுன்றதை நான் ஆசைப்பட்றேன். அப்போ தான் மக்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கலான்றதை அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம். நிச்சயம் இந்த கடனை சொல்லி தப்பிக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் தேர்தல் அறிக்கை நான் அதை வந்தால் இது செய்கிறோம்னு சொன்னது. 6 சிலிண்டர் தரதுன்னு சொன்னது, 2500 தரம்னு சொன்னது, பெண்களுக்கு பேருந்துகளில் எல்லா பேருந்துலையும் இலவசம் சொன்னது எல்லாமே. அது மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 தரம் சொன்னது எல்லாமே 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை சொன்னிய. இதை செய்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் உடனே செய்யலைனாலும் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஒன்று செஞ்சு பாருங்கள். அதை விட்டுட்டு காரணம் காட்டி தப்பிக்கணும்னு வச்சிங்கன்னா எதிர்க்கட்சியாக இருந்து நிச்சயம் கேள்வி கேட்போம். ஏன்னா உங்களுக்கு 1.25 கோடி ஓட்டு போட்டிருக்கானா, கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே எதிர்ப்பு ஓட்டு இருக்குது. 3 கோடிக்கு மேலே மொத்தமே பார்த்துருப்பீல்ல எத்தனை கோடி ஓட்டு போல பதிவானதுன்ட்டு. கிட்டத்தட்ட 60% ஓட்டு எதிர்ப்பாக தான் இருக்குது. நீங்கள் 35 வரைக்கும் 65%. உங்களுக்கு விஜய் வேணாம்னு தான் 65% ஓட்டு போட்டிருக்கான். அப்போ நீங்கள் அவங்களுக்கு சேர்த்த முதலமைச்சராக இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யுன்றது நம்புகிறோம். சும்மா மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அது மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு என்றைக்கு வேணுமாலும் களையலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்றைக்கு வேணுமாலும் நீங்கள் போகிற கையெழுத்து நிறுத்தப்படலாம். அதை பார்த்து அளவோட நாவடக்கத்தோட உண்மையாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. வரவேற்போம். நன்றி, வணக்கம்.